ஹாய் ஃப்ரெண்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஜாவாவில் இருக்கிற இஃப் கண்டிஷன் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது நான் என்ன செய்கிறேன், இஃப்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் எழுதுகிறேன். இஃப் கண்டிஷன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் வேணுமா இல்லது நமக்கு என்ன பூலியன்ஸ் வேல்யூஸ் இருந்தால் போதுமானு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இஃப் கண்டிஷன்ஸ் வேலை செய்யணுமென்னு சொன்னால் எந்த ஒரு கம்பேரிஷன்ஸும் பண்ணியிருக்கணும்னு சொல்கிற அவசியம் கிடையாது. நாம் என்ன செய்யலாம், நார்மலாக பூலியன் வேல்யூஸை யூஸ் பண்ணி ட்ரூ ஓ ஃபால்ஸ்ன்னு சொல்கிற வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம அதை ஃபங்க்ஷன்ஸ் பண்ண வைக்க இல்லை. அப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், ட்ரூன்னு சொல்லி என்னோட கீவேர்ட்ஸ் கொடுத்துட்டேன், பூலியன்ஸ் வேல்யூவில் ஒரு வேல்யூஸை நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா system.out.println சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ளே I am working from if condition and சொல்லி கொடுத்து விட்றேன். ஸோ கொடுத்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க எனக்கு if conditions ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி நான் இங்கே போய் ஸ்டார்ட் கொடுத்து விட்றேன். ஸோ எனக்கு லோட் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இங்கே ரன் ஆகுது எந்த லொக்கேஷன்ஸில் 5 லொக்கேஷன்ஸில் இருக்கிறது. ஸோ லோட் ஆகி இங்கே எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு, I am working from if condition சொல்லி வந்திருக்கு. இந்த இடத்த நான் ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தேனாக இருந்தால் எனக்கு இங்கே ஏன் இங்கே அவுட்புட் இப்படி வேறு கலரில் காட்டுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், ஸோ இந்த கோட் நமக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகாது. நான் இப்போ இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இது ரன் ஆகிட்டு எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே இங்கே வரல. என்ன காரணம்னா ஃபால்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா இஃப் கண்டிஷன்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற கோடிங்ஸை அதுக்குள்ளே நம்ம எழுதியிருந்த கோடிங்ஸை எக்ஸிக்யூட் பண்ண விடாது. சரிங்களா? அப்போது எல்ஸ் கண்டிஷன்டா என்னது, இப்போ உதாரணமாக நம்ம ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இது, அதாவது யூசர் நேம் ஆல்ரெடி இருக்குது, ஒரே ஒரு யூசர் தான் இருக்கார், பட் பாஸ்வேர்ட் கரெக்டாக கொடுக்கும்போது தான் அதுக்கு லாகின் ஆகணுமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்த பாஸ்வேர்ட் தேவைப்படும். நான் இங்கே என்ன செய்கிறேன், இன்டீஜர் பாஸ்வேர்ட் ஈக்குவல் 123. ஸோ 123ன்னு சொல்கிற பாஸ்வேர்ட் கொடுக்கேன். இங்கே நான் கம்பேரிஷன்ஸ் பண்ணுறேன். நான் எப்போவுமே கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் ட்ரூ ஓ ஃபால்ஸ்ன்னு சொல்கிறேன் விடையை தான் நமக்கு ரிப்ளை பண்ணி தரும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், பாஸ்வேர்ட் கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு 123ன்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ பாருங்கள், இந்த பாஸ்வேர்ட் 123 இருக்கும்போது இங்கே எனக்கு என்ன மெசேஜ் வரணும், லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்கிற மெசேஜ் இங்கே நான் கொடுத்து விடுறேன். ஒருவேளை இந்த பாஸ்வேர்டு பிள்ளையாக இருக்குமாக இருந்தால் எல்ஸ் கண்டிஷன்ஸ் என்ன செய்யும், அதை அக்செப்ட் பண்ணும். அப்போ இங்கே பார்க்கலாம் உங்களால். ஸோ இஃப் கண்டிஷன்ஸுக்கு கம்பேரிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எல்ஸ் கண்டிஷனுக்கு எந்த ஒரு கம்பேரிஷன்ஸும் யூஸ் பண்ணலைன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன்ஸ் இருந்து ரிஜெக்ட் ஆகிறவர் இந்த ஆட்டோமேட்டிக்காகவே இந்த எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளே போயிடுவார். ஸோ அங்கேயும் ஏதாவது கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் அதுக்குரிய கோடிங்ஸை நம்ம அடுத்த ஸ்டெப்ஸில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம எல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறோம். இஃப்லேருந்து ரிஜெக்ட் ஆகிறவர் ஆட்டோமேட்டிக்காகவே எல்ஸுக்குள்ளே வந்துடுவார். நான் இங்கே என்ன செய்கிறேன், system.out.println சொல்லி கொடுத்துட்டு இங்கே invalid password ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நான் கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், கண்டிப்பாகவே எனக்கு லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி தான் மெசேஜ் வரும். ஸோ லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. இன்கேஸ் நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு பிள்ளையாக இருந்தால் இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், நமக்கு கண்டிப்பாக இன்வாலிட் பாஸ்வேர்டுன்னு சொல்கிற மெசேஜ் நமக்கு இங்கே என்ன செய்யுது, டிஸ்பிளே ஆகுது. பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இதுக்குள்ளே இன்னும் கம்பேரிஷன்ஸ் வருமாக இருந்தால் என்ன செய்யலாம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், இன்டீஜர் டே ஈக்குவல் ஒரு 7 சொல்லி கொடுத்து விடுறேன். ஸோ அப்போ நமக்கு வீக்கில் இருக்கிற 7 டேஸை நம்ம இங்கே போட்டுக்குவோம். ஸோ இஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டே டபுள் ஈக்குவல், அதாவது கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர் சொல்கிறேன், 1 இருந்தால் என்ன செய்யுங்க, இதில் அவுட்புட்டை மண்டேன்னு சொல்லி கொடுங்க. ஓகே. ஸோ நான் என்ன செய்கிறேன், மண்டேன்னு சொல்லி கொடுத்து விட்டேன். அல்லது அதுலேருந்து ரிஜெக்ட் ஆகிற எல்ஸுக்குள்ளே போவார். அந்த வேலையை திருப்பி நம்ம கம்பேர் பண்ண போகிறோம்னு சொன்னால் இந்த டே டபுள் ஈக்குவல் 2 இருந்தால் என்ன பண்ணுங்கள், system.out.println கொடுத்துட்டு இங்கே டியூஸ்டேன்னு சொல்லி கொடுங்க. ஓகே. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் நான் திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், நம்ம ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணணுன்றதுக்காக வேண்டி. ஒருவேளை 3 இருந்தால் ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு வெனிஸ்டே கொடுத்து விட்றேன். ஓகே. ஸோ அதே மாதிரி 4 இருந்தால்
பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 4 இருந்தால் இங்கே தேர்ஸ்டே கொடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். 5 இருந்தால் ஃப்ரைடே. ஃப்ரைடேன்னு சொல்லி கொடுத்து விட்டேன். இதுவே வந்துக்கிட்டு எனக்கு 6 இருக்குமா இருந்தால் இங்கே வந்துட்டு சாட்டர்டே. ஓகே. ஸோ அல்லது 7 இருக்குமென்னு சொன்னால் சண்டே சொல்லி கொடுத்து விடுறேன். இது எதுவுமே இல்லாத சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்துக்கலாம், எல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு system.out.printlnல இன்வெலிட் டேட்டா இல்லாட்டி இன்வெலிட் வேல்யூஸ்ன்னு சொல்லி நம்ம மெசேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ இன்வெலிட் டேட்டா என்று சொல்லி கொடுத்து விடுறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது என் அவுட்புட்டை நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், நான் 7 கொடுத்ததால எனக்கு சண்டேன்னு சொல்லி வந்திருக்கு. இதுவே நான் வந்துக்கிட்டு ஒரு 5ன்னு சொல்லி கொடுத்துருந்தேனாக இருந்தால் இப்போ சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு இங்கே வேறு விட வரும். ஸோ அப்போ நான் 5 கொடுத்துருந்தேன்டா எனக்கு என்ன வந்திருக்கணும், ஃப்ரைடே வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், எனக்கு ஃப்ரைடேங்கிறது டிஸ்பிளேயாக இருக்குது. ஸோ இது தான் பார்த்தீங்களாக இருந்தால் நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணுற கண்டிஷன்ஸாக இருக்க போகுது. ஸோ இஃப் கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட்டாகவும் எல்ஸ் கண்டிஷன் லாஸ்ட்டாகவும் வரணும். பட் எல்ஸ் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நமக்கு தேவைன்னு சொன்னால் மட்டும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் கண்டிப்பாக வந்துட்டு இஃப் கண்டிஷன் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும். நம்ம எல்ஸ் இஃப் யூஸ் பண்ண போகிறோமாக இருந்தால் கண்டிப்பாக அது இஃப் கண்டிஷனுக்கு கீழே தான் இருக்கணும். எல்ஸ் இஃப் ஃபர்ஸ்ட்டாகவும் இஃப் கண்டிஷன்ஸ் கீழேயும் இருக்கே இல்லாத வந்துக்கிட்டு ஸோ சரியான ஆர்டரில் தான் அது கண்டிப்பாகவே இருந்தாகணும். ஸோ இதை நம்ம இன்னும் ஷார்ட் ஆகிறதுக்கு நம்ம ஸ்விட்ச் கண்டிஷன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே எக்ஸாம்பிளை நம்ம எப்படி ஸ்விட்ச் கண்டிஷனில் செய்துக்கலாமுங்கிறத பார்ப்போம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு சிம்பிளாக வந்துட்டு ஸ்விட்ச்ன்னு சொல்லி கொடுத்து விட்றேன். ஸோ ஸ்விட்ச் கண்டிஷன்ஸை டைப் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டுக்கே கீயை வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ கீன்னு சொல்கிறது நம்மளோட டேஸ், அதாவது எதை வச்சு நம்ம கம்பேர் பண்ண போகிறோமோ அதை நம்ம இங்கே கொடுத்தா போதும். ஸோ நான் என்ன செய்கிறேன், இங்கே வந்துட்டு டே வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இது 1 இருக்குமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், இங்கே மண்டேயை பிரிண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தேவையான அலைன்மெண்ட் கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே நாம் இஃப் எல்ஸ் என்று யூஸ் பண்ண தேவையில்லை. நமக்கு என்னென்ன கேசஸ் இருக்கோ அதே கேசஸை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், என்டர் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ கேஸ் 2 இருக்குமாக இருந்தால் அந்த கொடுத்த வேல்யூஸ் வந்துட்டு 2 இருந்தால் நம்ம டியூஸ்டே கொடுத்துக்குவோம். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. 3 இருக்குமாக இருந்தால் வெட்னஸ்டே. அதே சமயத்தில் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம கடைசியாக வந்துட்டு அதை அலைன் பண்ணிக்கலாம். ஸோ 4 இருக்குமாக இருந்தால் தேர்ஸ்டே. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 5 இருக்குமாக இருந்தால் ஃப்ரைடே. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். 6 இருக்குமென்னு சொன்னால் சாட்டர்டே. அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். திருப்பியும் 7 இருக்குமென்னு சொன்னால் இந்த இடத்த நம்ம சண்டேன்னு கொடுத்துக்குவோம். ஸோ எதுவுமே இல்லை, மேலே சொல்லப்பட்ட எந்த வேல்யூஸுமே இல்லைன்னு சொன்னால் நம்ம டிஃபால்ட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த இன்வேலிட் டேட்டான்னு சொல்கிற ஆப்ஷனை கொடுத்துக்க இயலும். ஸோ நான் இங்கே வச்சு என்டர் பண்ணிவிட்டு இதையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஸோ நான் இதை அழிச்சு விடுறேன். ஆல்ரெடி இருந்த எல்லா இஃப் கண்டிஷன்ஸையும் அழிச்சு விட்டேன். நம்ம ஸ்விட்சை மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸோ நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரைடே வருகுது. எனக்கு 5க்கு ஏர்லியாகவே எனக்கு ஃப்ரைடே தான் வந்துச்சு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது கூட. ஸோ நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவேளை நான் இங்கே சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் 7 சொல்லி கொடுக்கேன். சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு சண்டே டிஸ்பிளே ஆகணும்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சண்டே டிஸ்பிளே இருக்குது. வேறு ஏதாவது வேல்யூஸ் கொடுக்கேன், ஒரு 157 சொல்லி கொடுத்து விட்றேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக இன்வெலிட் டேட்டான்னு சொல்கிற மெசேஜ் தான் வந்துட்டு எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஜாவாவில் நாம் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு வேயாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.